ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் பாடம் வந்து 5வது பாடம். இந்த பாடத்தோட தலைப்பு என்னவென்றால் வேதாகமம் மட்டுமே என்ற ஒரு தலைப்பிலே நாம் இந்த பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். வேதாகமம் மட்டுமே என்ற தலைப்பின்களாக இந்த வாரத்துக்குள்ளான பாடத்தை நாம் படிக்க போகிறோம். வேதாகமம் மட்டுமே அது அப்படின்ற தலைப்பு இதெல்லாம் நம்ம கலந்து இதில் படிக்க போகிறோம் என்பதை இந்த பாடத்தின் ஆழத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை நான் குடும்பத்திலே வாசிக்க ஆசைப்படுகிறேன். என்ன வசனம் என்றால் வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா அந்த வசனம் சொல்கிறது, இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கைக்கொள்ளவர்களும் பாக்கியவான்கள் என்று. அந்த வண்ணமாக வேத வசனங்களை நாம் கேட்பது மாத்திரமல்ல, அதை கேட்டு அதை வாசித்து அதை கை கொண்டால் அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து தான் இந்த வேத பாடம் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மையான பாடங்களாக இருக்கிறது. அப்படியாக இன்னைக்கு வேதத்தை மட்டும் படித்தால் அதில் என்ன நன்மைகள் நமக்கு இருக்கிறது என்பதை குறித்து நாம் கேட்போம். ஒரு நல்ல அருமையான கேள்வி. இப்போ நம்ம இறையர் வாழ்க்கைக்கு, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேதாகமம் மட்டுமே என்பது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடமா இருக்குது. அதான் நம்ம இந்த நாளில் படிக்கிறோம். இப்போ இந்த வேதாகமத்தை மட்டும் படிச்சா என்ன நன்மை அப்படின்னா, சகோதரர் சொன்னாங்க, வாசிக்கிறவன் கேட்கிறவன் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள். அது இல்லாம வாசிச்சா கை கொண்டால் என்ன அந்த பாக்கியம் அப்படின்னா, இங்க ஒரு நல்ல அருமையான ஒரு வேதவசனம் சொல்லுது. எபிரேயர் புஸ்தகம் 4:12 வாசிச்சோம்னா அங்க 5-6 ஆசீர்வாதங்கள் இருக்கு. குறிப்பா ஒரு 3 ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்றேன். அது ஆசீர்வாதம் நமக்கு நன்மைகள் கூட. அதாவது ஆசீர்வாதம்னா நன்மைகள் தான். அந்த நன்மைகள் என்னன்னா, அந்த 3 நன்மை சொல்றேன். அந்த தேவனுடைய வார்த்தை வந்து ஜீவன் உள்ளது. அதாவது மற்ற புஸ்தகம் படிக்கிற மாதிரி இல்லை. மற்ற புஸ்தகம் படிச்சா ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்காது. ஆனா வேதத்தை படிச்சா திரும்ப 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 படிக்கணும்னு சொல்லும், வாழ்நாள் முழுக்க படிக்கணும்னு சொல்லும், சாகர முழுக்க படிக்கணும்னு சொல்லும். இன்னொரு ஆசீர்வாதம் அது வல்லமை உள்ளது. அதாவது அந்த தேவனுடைய அந்த வசனத்தை வாசிக்கிறப்போ அந்த தேவனுடைய வல்லமை பலனை நம்ம கொடுக்கிறதாக அடுத்து பார்க்குறோம். 3வது காரியம் தான் அந்த எபிரேயர் 4:12 3வது காரியம், இதயத்தின் நினைவுகளை யோசனைகளும் வர இருக்குது. அதாவது நான் எந்த லெவலில் இருக்கேன், இப்போ வேதத்தை படிக்கிறப்போ வேதம் வந்து எது சரி எது தவறுன்று நமக்கு போதிக்கிறது. அது மனுஷனோட வாழ்க்கை நெறிமுறை எப்படின்னு போதிக்கிறது. அப்போ நான் எந்த ட்ராக்ல இருக்கேன், நல்ல ட்ராக்ல போயிட்டு இருக்கேன்னா தப்பான ட்ராக்ல போயிருக்கான்ட்டு அது சொல்லணும். இது மட்டும் இல்லை, இன்னும் இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 3 இடத்துல நீங்கள் வாசிச்சீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு நன்மைகளை பாய்க்குது. அப்படின்னா நீங்கள் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17:11 வாசிங்கன்னா நற்குணசாலிகளா அது நம்ம மாற்றுது அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 15:32 வாசிக்கிறோம். அங்க யூதாவும் சீலாவும் அவர்கள் பிறருக்கு புத்தி சொன்னார்கள். அதாவது நம்ம வேதத்தை வாசிக்கிறப்போ அது நம்மளை மாற்றுறது மட்டும் இல்லை, பிறருக்கு புத்தி சொல்ல வைக்கும். இந்த நன்மையும் நமக்கு அது கிடைக்கத்தான் பார்க்குறோம். இன்னும் ஒரு காரியம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா வந்து வேதத்துல அநேக காரியங்களை சொல்றாங்க. அது காரியம் என்னன்னா, அதாவது எஸ்ராவோட காரியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, எஸ்ரா வந்து அந்த வேதத்தை வாசிச்சனால அவன் தேரியமாக இருந்தான். இப்போ நம்ம பார்த்தோம். அது வந்து நம்ம ஒரு 6 காரியங்களை பார்த்தோம். எப்படி 4:12 நம்ம பார்க்குறப்போ அது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, இதயத்தின் நினைவுல வர இருக்கிறது, அந்த விரையப்பட்டதுக்குள்ள நற்குணசாலியா மாற வைக்குது அப்படின்ற பார்த்தோம். அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூதாவும் சீலாவும் போல புத்தி சொல்ல வைக்குன்னு பார்த்தோம். 6வது காரியமாக எஸ்ராவை போல தேரியனாக மாற்றும் என்று இந்த 6 காரியங்களை நம்ம வேதத்தின் வழியா நம்ம பார்க்கறதா நம்ம பார்க்கணும். சந்தோஷம். வேதத்தை படிப்பதனால் 6 நன்மைகளை குறித்து நாம் வேதத்திலிருந்தே தெரிந்து கொண்டோம். இந்த 6 நன்மைகள் நாம் நற்குணம் சாலைகளாக மாற வேண்டுமென்றால், அதாவது மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் வேதம் நமக்கு மிக முக்கியம் என்பதை இந்த 6 கருத்துக்களின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அருமையான ஒரு கருத்துக்களை பார்ப்போம். இப்போ நம்ம நேராக பாடத்துக்குள்ளாக போவோம். வேதாகமத்தை சரியாக புரிந்து கொள்ள, நாம் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 படிநிலைகள் இருக்கிறதாக நாம் வேதத்திலே இந்த பாடத்திலே நாம் பார்க்கணும். அந்த 5 படிநிலைகள் என்னென்ன என்பதை குறித்து ஒவ்வொன்றாக நாம் படிக்க போகிறோம். முதல் காரணம், வேதத்தை புரிந்து கொள்வதற்கான முதல் கருத்து என்ன என்று சொல்ல முடியுமா? வேதத்தை முதல்ல படிக்கணும். அதை வேதத்தை படிக்கல அப்படின்னா அந்த ஒரு மனுஷன் பிறந்தே வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் வேதத்தை படிக்கல அப்படின்னா. ஆனால் இந்த வேதத்தை படிச்சனால என்ன ஒரு நன்மை வந்துச்சுன்னா, உதாரணம் ஒரு மார்ட்டின் லூதர். அதாவது அந்த காலத்துல என்னன்னா, இந்த தப்பறையான ரோமன் கத்தோலிக்க வந்து தப்பறையான போதைகள் வந்து வைத்திருந்தது. இந்த தப்பறையான போதையிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு மார்ட்டின் லூதர் முதல் என்ன பண்ணாருன்னா, அவர் அந்த சபை சார்ந்தவராக இருந்தாலும்
வேதத்தை தானா வாசிச்சு அந்த தானா வாசித்து வேதம் மட்டுமே தன் வாழ்க்கையில அது முக்கியமாக எடுத்ததுனால அவர் வந்து அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரே ஒரு வசனம் தான் அவரோட வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சு. இதனால என்னாச்சுன்னா அவர் வந்து விட்டன்பர்க் ஸ்டேஷன்ல வந்து 95 கட்டைகளை அடுக்கி வச்சு அங்கிருந்து ஒரு மாபெரும் சீர்திருத்தம் வந்தது இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கமே வந்தது அப்படிங்கிறது நமக்கு வரலாறு. ஆனால் இன்னைக்கு இந்த வேதாந்தத்தை படிச்சா ஒரு 5 காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 5 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு நெறிமுறையா அதுதான் இந்த ரூல் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து இந்த வாழ்க்கையை வடிவமைக்கிறது இந்த வேதாகம் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் வேதத்துக்கு விளக்கம் வேதம் தான். வேதத்தை வச்சு வேதத்தை கண்டுக்கணும். வேதத்தை வாசித்து வேறையுமே அர்த்தம் தேடக்கூடாது. அந்த வேதத்தின் வழியாகவே நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். மூன்றாவது வந்து வேதத்தில் உள்ள அந்த வேதத்தில் உள்ள அந்த இதெல்லாம் ஒன்றும் முரண்பாடு இல்லை. முரண்பாடு இல்லாத ஒரு ஒற்றுமை தான் வேதம் போதிக்குது. இதுவரையும் படிக்கிறோம், எந்த ஒரு முரண்பாடும் இல்லாதாக வேதம் இருக்கு. அதாவது வேதத்தை வந்து தவறான கோணத்துல வாசிக்கூடாது. அதாவது வேதத்தை அர்த்தம் தெரிஞ்சு வாசிச்சோம்னா அது வந்து முரண்பாடு போதிக்காது, அது ஒற்றுமை தான் சொல்லணும் அப்படிங்கிற பார்க்க போறோம். அப்புறம் வேதத்துல வந்து தெளிவு இருக்கு, எதற்கு வேணாலும் தெளிவு இருக்கு. மனுஷன் ஏன் பிறந்தா அதையும் சொல்லுது, ரட்சிப்பு அப்படின்னு பத்தி சொல்லுது. அதான் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நேற்று என்ன நடந்தது, அந்த ஒரு தெளிவு வந்து நம்ம வேதாகத்தை பார்க்கிறோம். 5வது நம்ம பார்த்தோம்னா இந்த வேதாகமம் எப்படிப்பட்டது ஒரு தீர்க்கதரிசி எழுதுனாங்க. இந்த காலத்து ஒரு தீர்க்கதரிசி அவங்க அதை பத்தி என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு 5 கருத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வேதத்தினுடைய முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னது போல 5 கருத்துக்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனுடைய 5 கருத்துக்களின் ஒவ்வொரு கருத்தாக நாம் சற்று ஆழமாக கொஞ்சம் படிப்போம். முதல் கருத்து, அந்த 5 கருத்துக்களின் முதல் கருத்தை குறித்து கொஞ்சம் தெளிவாக கூறுங்கள். நல்ல தெரியும். முதல் கருத்து வந்து வேதாகம் வாழ்க்கையோட நெறிமுறையாக இருக்கிறது. அதாவது ரூல் ஆஃப் ஃபெய்த், நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்துறது வேதாகமே அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அநேக புஸ்தகங்கள் இருக்குது, விஞ்ஞான புஸ்தகம் இருக்குது. சயின்ஸை பற்றி படிக்கலாம், சயின்ஸை பற்றி படிக்கலாம், அதான் விஞ்ஞானத்தை பற்றி படிக்கலாம். 2வது கணக்கு மேக்ஸை பற்றி படிக்கலாம், இன்னும் பயாலஜி, ஜுவாலஜி, நிறைய புஸ்தகம் இருக்குது. ஆனால் இந்த வேதாகம் படித்தோம் அப்படின்னா வந்து அது மனுஷனோட அடிப்படை நெறிகள், அதாவது மனுஷனை ஒரு மாற்றக்கூடிய ஒரு புஸ்தகம். அதாவது எவ்வளோ அறிவு வச்சிருந்தாலும், எவ்வளோ மேக்ஸ் நாலேஜ் வச்சிருந்தாலும், எவ்வளோ அறிவு வச்சிருந்தாலும் அவனோட கேரக்டர் சரியில்லைன்னா அது நல்லா இருக்காது. ஆக இந்த வேதாகம் வந்து குணத்தையே மாற்றக்கூடிய ஒரு புஸ்தகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை பற்றி பவுல் என்ன சொல்றாருன்னா, பவுல் வந்து வேதத்துல ஒரு சிறந்த ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவர் இயேசுகிட்ட ட்ரைனிங் இருக்குல்ல, இயேசுவான்ட்டு பழகக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லைன்னாலும் மிக சிறந்த சொன்ன அவர் ஒரு கருத்து சொல்றாரு. என்ன கருத்து அப்படின்னா 1:4-14 சகோதரரை எழுதப்பட்டது மிஞ்சி என்ன வேண்டாம், பைபிள்ல என்ன போட்டுக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. சில இடத்துல வந்து பைபிள் வந்து நேரடி அர்த்தம் எடுத்துக்க முடியாது, அதாவது அது சிம்பாலிக்கா கொடுத்துருக்கோம். அதை வந்து லிட்டரல் மீனிங் எடுத்துக்கூடாது. வேதத்தை ஒரு வார்த்தை எடுத்து அதை அந்த வார்த்தையை அப்படியே நடக்கூடாது, அதோட அடையாள அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். அதை நம்ம வேதத்திலே தேடி இருக்கலாம். அதுதான் சொல்றாரு பவுல். என்ன சொல்றேன்னா, சகோதரர் நீங்கள் எழுதப்பட்டது மிஞ்சி எதுவும் என்ன வேணாம் அப்படின்ட்டு நமக்கு போதிக்கிறத பார்க்கறோம். சரிங்களா? அப்புறம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து அதாவது பவுலும் சரி அப்போலும் சரி, நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா அப்போலோ வந்து முதல்ல வந்து யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்துல அந்த ஒரு பிலீஃப் எடுப்பார். ஆனால் அவர் இயேசுவோட அந்த ஊழியம், இயேசுவோட அந்த கோட்பாடுகளும் தெரியாது. அதனால அப்போலோ பார்த்த உடனே அப்போலோ என்ன பண்றாருன்னா, அந்த இயேசுவோட போதனை கேட்ட உடனே வேதத்தின் வழியாவே இயேசுவே கிறிஸ்து, அதாவது இயேசுனா அது மனுஷத்துக்கு குறிக்குது, கிறிஸ்துனா அவரோட தெய்வத்துக்கு குறிக்குது. இது வந்து என்னன்னா இயேசு ஒரு தெய்வம் அப்படிங்கிறத வேதத்தின் வழியா ஜூதர்களுக்கு வந்து அவர் நிரூபிக்கிறார். இதே தான் நம்ம இந்த பவுலும் சொல்வார். பவுல் என்ன பண்ணா, அப்போஸ்தலர் 18:5 வாசினா பவுல் என்ன சொல்வார்னா, யூதர்களுக்கு போய் அங்கே திருஷ்டாங்க பத்தினார் சொல்லுவாங்க. எதை வச்சு அவங்க திருஷ்டாங்க பத்தினா, அப்போ ஒரு பேசிக் இது பைபிள்ல, அது அந்த பேசிக் விட்டு மாறாம இருக்கிறாங்கன்னா அந்த பைபிள் சொல்ற விதமாக மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அது அப்போலோ இருந்தாலும் சரி, பவுல் இருந்தாலும் சரி, இவங்க எதை முக்கியமா சொன்னாங்கன்னா, இயேசு ஒரு தெய்வம் அப்படிங்கிறத அவங்க மத்தியில, யூதருக்கு மத்தியில போயிட்டு அவங்க அதாவது வேத வசனங்களை கொண்டு அவர் இயேசு கிறிஸ்து தான் என்று போதிச்சாங்க. ஆக நமக்கு வாழ்க்கையில ஒரு நெறிமுறை வேணும் அப்படின்னா நம்ம எதை பேஸ் பண்ணினா வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். நம்ம போன வாரம் பார்த்தோம் என்னன்னா, ஒரு கலாச்சாரம், ஒரு பாரம்பரியம், இதெல்லாம் வந்து வேதத்து பிரகாரம் தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா வேதத்தை விட்டு வெளியே போறப்போ அதை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது வந்து முதலாவது தெரிஞ்சுக்கணும். அதான் வந்து அங்க பவுலும் சொன்னாங்க, அப்போஸ்தலன் சொல்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவரு என்ன பண்றாருன்னா, நீங்க இந்த லூக்கா 24:27 வாசினா அங்க வசனம் சொல்றோம், மோசே முதலே சகல தீர்க்கதரிசனம் எழுதின வேத வாக்கியங்களும் தம்மை குறித்து சொல்லுவதை அவருக்கு எடுத்து விவரித்தார். ஒரு கடவுள் மனுஷன் முன்னாடி வந்து அவரு எப்படி ப்ரூவ் பண்றாருன்னா, அவர் ஃபாஸ்ட், அதாவது முன்ன மோசே என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல வந்து மோசே மட்டும் சகல தீர்க்கதரிசி சொல்றது. மோசேன்னு பாத்தீங்கன்னா, மோசே வந்து இயேசுவோட பத்தி சொல்லியிருப்பார். உதாரணத்துக்கு பார்க்க போனா
ஆதியாகமம் 3:15 மோசே எழுதிட்டார் என்னன்னா, உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன், அவர் உன் குதிகாலை நேசிக்குவார் தலையை நேசிக்குவார் அப்படின்ற அந்த வசனங்கள் வந்து இயேசு பத்தி பேசுறதுனால அந்த இயேசு பத்தி மோசே பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சகல தீர்க்கதரிசிகள் சங்கீத புஸ்தகத்துல இயேசு பத்தி இருக்கு, ஏசாயாவுல இருக்கு, எரேமியாவுல இருக்கு, மீகாவுல இருக்கு, எல்லாமே வந்து இயேசு பத்தி இருக்கு. அதை இயேசு எடுத்தான் காட்டுறாரு. அது என்னன்னா, நமக்கு அடிப்படை, நமக்கு எந்த லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை எதிர்ந்து எடுத்தோம்னா வேதாகமத்திலிருந்து மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கறாங்க. நம்ம இந்த முதல் காரியம் வந்து நம்மோட அடிப்படை நெறிமுறைகள் எதை வச்சு இருக்கணும் அப்படின்னா அது வேதத்தை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அழகான ஒரு விளக்கத்தை நாம் கேட்டோம். வேதத்திற்கு விளக்கும் வேதம் தான். நாம் வேதத்தை குறித்து ஒரு வசனத்திலே வேதத்திலே நமக்கு விளக்கம் வேண்டுமானால் அந்த வசனத்துக்குண்டான விளக்கத்தை வேதத்திலிருந்து தான் நாம் அறிய வேண்டும் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் காட்டும். இதை தாண்டி நாம் மற்ற புத்தகங்களில் தேடுவதை விட வேதத்தில் தேடினால் அதுக்குண்டான அருமையான விளக்கங்கள் இருக்கக்கூடியதை நாம் நிறைய இடங்களிலே பார்க்கிறோம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனாலும் சீஷர்களானாலும் அநேக உதாரணங்கள் அவர்கள் எடுத்து கையாண்டு இருக்கிறதை நம்மளால் காண முடிகிறது. அருமையான விளக்கத்தை சொன்னீர்கள். அடுத்து நாம் இரண்டாவது கருத்துக்குள்ளாக போகும். வேதத்திற்கு விளக்கும் வேதம். இரண்டாவது அதுதான், வேதத்திற்கு விளக்கும் வேதம் அப்படின்ற தலைப்பினுக்காக இன்னொரு கருத்தை நாம் கேட்க இருக்கிறோம். அதை குறித்து சற்று விளக்கமாக சொல்லுங்க. அதாவது இரண்டாவது வந்து வேதத்துக்கு விளக்கும் வேதம். அதாவது ஒரு பைபிள்ல ஒரு அர்த்தம் தெரியல, ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம எங்கேயும் தேவைன்னா அதை பத்தி பைபிளே கற்றுக் கொடுத்துரும். இதான் வேதத்துக்கு விளக்கம், வேதமேன்ற அர்த்தம். இதுக்காக நான் வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி, ஒரு வரலாறு மற்றும் வந்து ஒரு பெரிய டாக்டரின் புக், அதாவது கோட்பாடுகள் புஸ்தகம் படிக்க வேணாம்னு சொல்ல. இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். எல்லா இதுவும் வந்து படிச்சணும், தெரிஞ்சுக்கணும். அது வரலாற்று எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லையா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இது எல்லாம் தேவைதான். ஆனால் இந்த புஸ்தகங்களை வந்து பைபிளை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. பைபிள் தான் பைபிள், அதாவது ஒரு வரலாறோ ஒரு அகழ்வாராய்ச்சி புஸ்தகமோ பைபிளுக்கு முரண்பாடா இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். ஏன்னா வேதம் தான் உண்மை, அதுதான் வேதத்துக்கு வேதம். ஏன்னா ஆண்டவரே வந்து என்ன சொல்றாருன்னா வேதத்துல தான் பேசுறாரு, மற்றெல்லாம் வந்து செகண்டரி தான். ஆனா இந்த புஸ்தகங்களை படிங்க, அந்த புஸ்தகம் சொல்றது வந்து வேதத்துக்கு நல்லா ஒத்து போனா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கூடாது. இப்ப இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு உதாரணங்களா இருந்தா வேதத்துக்கு வேதமே அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் இருக்குன்னா அதுக்கு முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 15:4 வாசிச்சோம் அப்படின்னா வந்து அங்க வசனம் எப்படியும் சொல்லுது, வேத வசத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுனாலும் நான் நம்பிக்கை உள்ளதாக ஆகும்படிக்கு முன்பு எழுதிருக்கலாம் நமக்கு போதனையாக எழுதிக்கிறது. அதாவது பைபிள்ல என்ன எழுதப்பட்டதோ அதுக்கு நம்ம லெசனா எழுதப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக பைபிள்ல சொல்லப்பட்டதுலாம் நமக்கு ஒரு லெசன், அதாவது பைபிளோட டெக்ஸ்ட் எல்லாம் நமக்கு ஒரு பாடம் அப்படிங்கிறத நம்ம இதை மனசுல வச்சு நம்ம படிக்கிறப்போ என்னென்ன காரியங்கள்லாம் பைபிள்ல நடந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ முதல்ல வந்து பேதுரு வந்து எங்கிருந்து பேசினார் அப்படின்னு பார்க்க போனா வந்து பேதுரு வந்து பைபிளுக்கு தான் எடுத்து பேசுறாரு. ஒரு குறிப்பா ஒரு உதாரணம் பார்ப்போமே. அங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:14 நம்ம வாசிக்கிறோம். என்ன பார்த்தா தீர்க்கதரிசியாக யோவேல்லாம் உரைக்கப்பட்டது நடந்தே இருக்கிறது அப்படின்றார். யோவேல் எங்க சொன்னார் அப்படின்னா வந்து அது யோவேல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்ன சொன்னார்னா, யோவேல் வந்து கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் குமாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற அந்த ஒரு டெக்ஸ்ட் அப்படியே யோவேல் புஸ்தகத்துல 2:28-29 வரும். ஆக பேதுரு இந்த காரியங்களை எங்கிருந்து எடுத்து பேசுறாருன்னா அவர் அவுட் ஆஃப் பைபிள் விட்டு வெளில போல, அவரு அந்த வேதத்திலே வச்சு அங்க நிரூபிக்கிறார் அப்படிங்கிற நம்ம ஒரு கருத்தை பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா வந்து இயேசு, நான் அதான் சொன்னேன், இயேசுவானவர் வந்து முன்பே நான் சொன்னேன், இயேசுவான தன்னோட பேச்சிலும் சரி, அவர் சென்ற ஜெபாலையும் சரி, இல்ல பேசின மக்களிடையே அவரு வேதத்திலிருந்து தான் கருத்து இருப்பார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதாவது லூக்கா 24-27 வாசிச்சோம் அப்படின்னா மோசே முதலான தீர்க்கதரிசிகள் அந்த குறிச்சியை நீங்க வாசிச்சது இல்லையா, அந்த வரலாற்றை கேட்டது இல்லையா அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம்னா மோசே எங்க சொல்லியிருக்காருன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஆதியாகமம் 3:15 மோசே என்ன சொல்றாருன்னா ஸ்திரீம் வித் இயேசு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் ஆதியாகமம் 49:10 பாத்தீங்கன்னா சமாதான கர்த்தர் அப்படின்ட்டு மோசே வந்து இயேசு பத்தி சொல்லியிருப்பாரு. என்னாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா 29 வெங்கல சர்ப்பம், இந்த வெங்கல சர்ப்பமும் இயேசு தான் குறிக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் இந்த என்னாகமம் 24:17 வாசிச்சோம்னா யாக்கோபில் உதிக்கும் நட்சத்திரம். ஆக மோசே இயேசு பத்தி சொன்னாரு, அதை நீங்க வாசித்து இல்லையா, நான் தான் இயேசு சொல்லிட்டு போயிருக்கலாம், இயேசு நான் தான் தெய்வம், நான் தான் இயேசுன்னு. ஏன்னா அப்படி சொன்னாலும் ஜனங்க நம்ப மாட்டாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன பண்றாங்கன்னா, என்ன குறிச்சு மோசே எழுதியிருக்கான்பா, எங்க எழுதியிருக்கான், வேதத்துல எழுதியிருக்கான் அப்படின்ட்டு அவர் எடுத்துக்காங்க. பேதுரு பார்த்தோம், மோசே பார்த்தோம். அடுத்தது டேனியல் பார்த்தோம் அப்படின்னா, டேனியல் என்ன, டேனியல் 9:2 வாசினா அங்க அந்த 70 வருஷம் அந்த தீர்க்க தரிசனம் இருக்கும். இப்ப 70 வருஷம் தீர்க்க தரிசனம் நான் படிக்க போதில்ல. அந்த 70 வருஷம் தீர்க்க தரிசன அர்த்தத்தை அவர் எங்க பார்த்து புரிஞ்சிட்டாரு அப்படின்னா அவரும் பைபிளை பத்தி தான். அந்த 70 வருஷம் எங்க பத்தி பேசுது அப்படின்னா வந்து
எரேமியா 29:10 வாசிச்சோம்னா அந்த 70 வருஷம் தீர்க்கதரிசனத்தை பத்தி பேசும். அங்க சொல்லுது, பாபிலோன் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை விடுவித்து திரும்ப வர பண்ணுவேன். அந்த இஸ்ரேலோட டெலிவரன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த 70 வருஷம் கழிச்சு முடியும் அப்படிங்கிறத டேனியல் எதன் மூலியமா கத்துக்கிறாருன்னா பழைய அதுக்கு முன்ன உள்ள அவரோட புஸ்தகத்தை வச்சு. ஆக டேனியல் ஆனாலும் சரி, இயேசு ஆனாலும் சரி, பேதுரு ஆனாலும் சரி, எதை வச்சு அவங்க அர்த்தத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா வேதத்துக்கு விளக்கம் வேதம் தான், வேற எங்கேயும் போல, எந்த புத்தகத்தையும் அவங்க இல்லை. இயேசுவானது எல்லாம் அறிந்தவர். அவரு என்னன்னா அவரு மோசே மூலியமா என் வேதத்துல என்னை பத்தி ஏற்றிருக்கு அப்படின்ட்டு காமிக்கிறார். இது ஒன்னே ஒரு நமக்கு உதாரணம் போக பைபிளுக்கு விளக்கம் வந்து பைபிள். அதான் நான் சொன்னேன், பைபிள்ல வேற எங்காவது வந்து ஒரு சிம்பாலிக் மீனிங் சிலர்லாம் வந்து அர்த்தத்தை நேரடியாக எடுத்து பார்க்க முடியாது. உதாரணம் கொம்பு அப்படின்னா வந்து அந்த கொம்பு வந்து உண்மையான கொம்புன்னு நினைச்சக்கூடாது. சரியா? கொம்புனா ராஜ்யம் இல்ல ராஜாக்கள் அடுத்து டேனியல் சொல்லுது, வெளிப்படுத்தி சொல்லுது. சரிங்களா? கொம்புனா ராஜா இல்ல ராஜ்யம் அப்படின்ட்டு. ஆக இந்த மாதிரி வந்து சிம்பாலிக் மீனிங்கும் அர்த்தம் நம்ம வெளியிருந்து பார்க்கணும். பைபிளே பதில் சொல்லும். ஆக வேதத்துக்கு விளக்கம் வேதம் என்பது தான் இந்த இரண்டாவது கருத்தாக நம்ம படிக்கிறோம். அழகான ஒரு கருத்தை நாம் படித்தோம். வேதத்திற்கு விளக்கம் வேதம் தான். அன்றாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளாக சீஷர்களானாலும் சரி, இன்று ஊழியக்காரர்களானாலும் சரி, நாம் வேதத்துக்குண்டான விளக்கத்தை வேதத்தில் தான் எடுக்க வேண்டும், வேதத்தில் தான் தேட வேண்டும் என்று நாம் இந்த பாடத்தின் வாளாக தெரிந்து கொண்டோம். இதை மீறி நாம் உலகத்தில் நாம் தேடுவோம்னால் அதுக்குண்டான விளக்கம் நமக்கு கிடைக்காது. இன்று நாம் வேதத்தை விட்டு வெளியில் விளக்கத்தை தேடுவதனால்தான் வேதத்துக்கு சரியான விளக்கத்தை கண்டுகொள்ளாமல் முடியாமல் கண்கள் மூடப்பட்டவர்களாக இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள், மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போது மூன்றாவது கருத்துக்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். மூன்றாவது கருத்து வேதாகமத்திற்கு ஒற்றுமை. வேதாகமத்தில் உள்ள ஒற்றுமைகள் குறித்து நீங்கள் சற்று சொல்லுங்க. 2 கருத்து பார்த்தோம். நம்ம வாழ்க்கைக்கு நெறிமுறை வந்து வேதாகமம் தான் பார்த்தோம். 2வது வேதத்துக்கு விளக்கம் வேதம் தான். அது மூலம் உதாரணத்து மூலமா ரொம்ப தெளிவா பார்த்தோம். வேதத்துக்கு எங்கேயும் போய் அர்த்தம் தராதீங்க, வேதத்துக்கு பதில் வேதத்திலே கிடைக்கும் பார்த்தோம். 3வது கருத்து, இந்த வேதத்துல ஒரு முரண்பாடே இல்லை. என்னன்னா ஒரு சிமிலாரிட்டி. பைபிள்ல நீங்க பழைய ஏற்பாடுனா படிங்க, புதிய ஏற்பாடுனா படிங்கன்னா அது ஒத்துமை ஒண்ணு வந்துடும். ஏன் அந்த ஒத்துமை வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த வேதத்தை எழுதுனவர் நானோ இல்ல சகோதரரோ கிடையாது. வேதத்தை எழுதுனது பரிசுத்த ஆவியானவர். இதை நான் சொல்ல, அங்க வசனம் சொல்றது எப்படி சொல்லுன்னா, நம்ம வசனத்தை வாசினா அங்க 1 தீமோத்தேயு 3:6 சொல்றது, வேத வாக்கியங்களாம் தேவ ஆவியானவரால் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், மத்தேயு ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், மோசே ஒரு எழுத்தாளராக இருக்கலாம். ஆனா எங்க எழுத வச்சது யார் அப்படின்னு பார்த்தா பரிசுத்த ஆவியானவர். அப்போ அதாவது ஒரு மீடியாவா இருக்கலாம், அதாவது அது நீ ஒரு ரேடியோ வச்சுக்கலாம், நான் ஒரு ரேடியோ இருக்கலாம். ஆனா ஒளிபரப்புற வந்து ஒரே சேனல் இருக்குதுனால 2 ரேடியோவிலும் ஒரே சத்தம் தான் கேட்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் வேதம் வந்து பலதரப்பு மக்கள், அதாவது 40 பேர் வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதுனாங்க. வெவ்வேறு காலகட்டம். இப்போ எழுதுனா 200 வருஷத்துக்கு முன்னோத்தர் வந்து எழுதுறாரு. வெவ்வேறு காலகட்டத்தில் அந்த தேவனுடைய மக்கள் எழுதினாலும் ஒரு 40 பேர் வேதாகமத்தை எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த எழுதுனுங்க ஒரே ஒரு அர்த்தம் வந்து சரியா இருக்கு. நான் சொன்னது கரெக்டா இருக்கு. 100 வருஷம் வந்து அவர் சொல்ற கருத்தும் ஒன்னா இருக்கு. இதெல்லாம் வந்தா அதோட ஆசிரியர் ஒருத்தர் அதுதான் சொல்லுது. 2 தீமோத்தேயு 3:14 சொல்லுன்னா, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவர்களால் கொடுக்கப்பட்டது என்று. அதே தான் அங்க சொல்லுது. 2 பேதுரு 1:21 வாசித்தாலும், தீர்க்க தரிசனம் வந்து ஒரு காலத்து மனுஷத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால். இங்க பாருங்க, இங்கேயும் பரிசுத்த ஆவி, அங்கேயும் பரிசுத்த ஆவி. அந்த ஆவி பேசினால ஒரே ரைட்டுனால எப்படி அர்த்தம் வந்து வேறவா போகும்? ஆக வேதத்துல ஒற்றுமைக்கு முக்கிய காரணம் வந்து அது தேவனால் எழுதப்பட்ட புஸ்தகம். நீங்க நினைச்ச மோசே புஸ்தகம் சொல்லிடலாம், இல்ல எரேமியா, ஏசியா, டேனியல், இல்ல மத்தேயு, மார்க்கு அப்படி அந்த எழுதின சுவிசேஷ புஸ்தகம் சொல்லலாம். எழுதப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் ஆனால் அது எழுத வச்ச ஒரே ஒரு நபர் யாருன்னா தேவன். அதான் வந்து அந்த 2 வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு மன்னிக்கும் பேதுரு 2 பேதுரு 1:21 தீமோத்தேயு 3:6 சொல்றோம், தேவ ஆவியானவர் வேதத்தை எழுதினார் அப்படின்ட்டு. ஆக இப்படி எழுதினார இதுல என்னவா ஒரு ஒத்துமை கருத்து வருது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்த்து முடிச்சோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது எசேக்கியேல் 18:20 பாவம் செய்யற ஆத்மாவை சாவுன்னு சொல்லியாச்சு. இந்த ஒரு கருத்து நீங்க அப்படியே புதிய ஏற்பாட்டு வந்து வேற ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு. ரோமர்ல பவுல் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக இங்க அந்த வார்த்தையில் வித்தியாசம் இருந்தாலும் அந்த கருத்து, நீங்க பாவம் செஞ்சா சாகணும், இந்த கருத்து மாறாம இருக்கு. இதான் முக்கியம். ரோமர், அதாவது பவுல் எந்த காலகட்டத்தில் அவர் ஒரு வேற காலகட்டத்தில் எழுப்பி அவர் எழுதுறாரு. அதே மாதிரி பார்த்து போனா எசேக்கியேல் வேற ஒரு காலகட்டம். 2 பேருக்கு ஒரு கம்யூனிகேஷனே கிடையாது. அவர் பார்த்ததில்லை, அவர் இவர் பார்த்ததில்லை. ஆனா பின்னாடி இருந்து எழுதுறது தேவன். அதான் நம்ம 2 வருஷம் வழியா பார்த்தோம். அதனால அந்த கருத்து வந்து ஒற்றுமையா இருக்கு. ஆக வேதத்தினுடைய காரியங்கள் ஒற்றுமையா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். 2வது உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்க ஒரு காரியம் பார்க்கணும். 1 சாமுவேல் புஸ்தகம் 15:24 அதை வாசித்தோம் அப்படின்னா,
அங்க இப்படி சொல்லுது. அப்போது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தையை மீறினாலே பாவம் செஞ்சேன். அதாவது கற்பனை மீறுவது பாவம். புரியல அந்த அர்த்தம்? இதை எங்க புதிய ஏற்பாடுல வாசினா 1 யோவான் 3 வாசினா நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நல்லா வாசிங்க. அந்த சாமுவேல் புஸ்தகம் யாரு? சாமுவேல் தான். சாமுவேல் தான் எழுதுறாரு. அவர் எங்க பிறந்து எங்க இருக்காரு? இங்க யோவான் புதிய ஏற்பாட்டுல இருக்காரு. அப்போ 2 பேருமே பார்த்தது இல்லை. ஆனா அவங்க சொல்ற கருத்து ஒன்னா இருக்கு. இதுதான் நம்ம சொல்றோம் ஆவியானவர் எழுந்து வேதத்துல உள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். 3வது ஒரு கருத்து கூட பார்க்க முடிப்போம். இங்க நீங்க பார்த்தோம் அப்படின்னா 2வது இந்த வேதம் என்ன சொல்றோம் அப்படின்னா வேதத்தை வேதத்துக்குமே ஒரு விளக்கம் கொடுக்கும். அதாவது பழைய ஏற்பாட்டுல இருக்குதுன்னா அது புதிய ஏற்பாட்டு விளக்கம் கொடுக்கும். எவ்வளவு அந்த கருத்து மாறாம வரும். உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போம். ஒரு பழைய ஏற்பாட்டுல ஏசியா 7:14 இம்மானுவேல் இருக்குது. சரிங்களா? இம்மானுவேல் வர அந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டுல வார்த்தைனா மத்திய 1:23 அந்த இம்மானுவேலுக்கு என்ன மீனிங் சொல்லும். அந்த வார்த்தையும் மீனிங் சொல்லும். அந்த அர்த்தம் அப்படியே வரல, அதுக்கு அந்த கருத்துக்கு விளக்கம் நான் கொடுக்கும். சரிங்களா? அதான் பைபிள் உள்ள ஒண்ணு. அதுதான் சொல்றோம் பைபிள் ஒரு சிமிலாரிட்டி ஒற்றுமை உள்ள ஒரு புஸ்தகம், அதாவது ஒரு யூனிட்டி உள்ள ஒரு கருத்துள்ள ஒரு புஸ்தகம் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா 1:23 வாசம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் மட்டும் சொல்லியிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு இம்மானுவேல்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் என்னன்னு விளக்குது. இது மாதிரி இன்னும் 2 காரியத்தோட பார்ப்போம். 2வது காரியம் நீங்க பார்க்க போனா இதுல வரும். அதாவது தானியேல் புஸ்தகத்துல 9:25 மேசியான்ற வார்த்தை. இந்த மேசியான்னு அங்க சொல்லப்பட்ட வார்த்தையை புதிய ஏற்பாடு அது விளக்கத்துக்கு கொடுக்கும். மேசியான்னு சொல்லி விளக்கம் கொடுக்கும். எங்க கொடுக்குதுன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோவான் 1:41 வாசித்தோம் அப்படின்னா மேசியா என்பதற்கு கிறிஸ்து அப்படின்னா. அப்போ பாருங்க இந்த ஒரு கருத்து மாறாம இன்னும் அழகா வேதம் விளக்குது அப்படின்னு. அதாவது 2வது பாத்தீங்கன்னா தானியேல் புஸ்தகம் 7:24 சொல்லப்பட்ட வார்த்தை அந்த 10 கொம்புகள் என்றால் அந்த ராஜ்யத்தில் எழுதும் 10 ராஜாக்கள் அப்படின்னு வரும். அதையே அப்படியே அர்த்தம் மாறாம வெளிப்பத்து 17:12 வாசினா நீ கண்ட 10 கொம்பும் 10 ராஜாக்கலாம். நான் ஏன் சொல்றேன் இது 2 மாறி வரக்கூடாதா? ஏன்னா யோவான் எழுதுறாரு வெளிப்பத்து புஸ்தகத்தை, அங்க டேனியல் எழுதுறாரு 7:14 டேனியல். அந்த டேனியல் எப்போ இறந்துட்டாரு, இங்க யோவான் அப்பதான் இருக்கிறாரு. 2 பேருக்கு என்ன லிங்க்? ஒரு லிங்க் இல்ல, 2 பேர் மூலியமா கடவுள் எழுதுறாரு. இதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள புஸ்தகம். இந்த வேதத்துக்கு ஒரு ஒற்றுமை வந்தது அப்படின்னா அது தேவன் எழுதிய புஸ்தகம். ஆனால் எழுதப்பட்ட ஆட்கள் வேறவா இருக்கலாம். இதுதான் இந்த வேதாகம ஒற்றுமை. அதாவது 3வது கருத்துக்கு முக்கியமான கருத்தாக நம்ம வேதத்திலிருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, அழகான ஒரு கருத்தை நாம் பார்த்தோம். வேதம் எப்படி அது தனக்குண்டான காரியங்களை விளக்கம் கொடுக்கிறது என்பதை. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் ஒரு புதிய ஏற்பாடு மாத்திரமே போதும், பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்ப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 ஏற்பாடும் 2 கண்கள். ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 கண்ணு முக்கியம், ஒரு மனிதனுக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்றால் 2 ஏற்பாடுமே 2 புத்தகமே முக்கியம் என்பதை பார்க்கிறோம். இதை குறித்து வேதத்துல ஒரு வசனம் வருகிறது. மத்தேயு புத்தகத்திலே நம்முடைய ஆசிரியர் சொன்ன ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 53 அந்த வசனங்கள் சொல்லுகிறது தேறின வேதவாரகர், ஒரு நல்ல திறமையான அல்லது வேதத்தை நன்கு கற்றறிந்தவர்கள் 2 தான் எடுத்து போதிப்பாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வாசிக்கிறாங்க புதிய ஏற்பாடு மட்டுமே போதும் அப்படின்றத பாக்குறோம். அப்ப அவங்க நம்ம அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க அறக்குறை வேதத்தை சரியாக கல்லாதவர்கள் அல்லது அறக்குறையானவர்கள் அப்படின்றத நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாக்குறோம். ஒரு நல்ல தெரின வேதபாலகர் போதகராக இருப்பார்கள். அவர் முழு வேதத்திலிருந்தும் வேதத்தை தன்னுடைய விசுவாசிகளுக்கு போதிப்பார். அவர் தான் ஒரு நல்ல போதகராக இருக்க முடியும் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அருமையான ஒரு விளக்கத்தை நாம் படித்தோம். அழகான விளக்கத்தை எதிர்கூறின எல்லர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 4வது காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்து 4வது காலம் வேதாகமத்தின் தெளிவு. வேதத்தில் உள்ள தெளிவான காரியங்களை நாம் இங்கு தெரிந்து கொள்ள போகிறோம். அதை குறித்து கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ 4வது காரியம் போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நம்ம ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோம். புதிய ஏற்பாடு மட்டும் போதும், பழைய ஏற்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. அதுதான் ஆண்டவர் அதிகமா ஒரு ஓமியமா சொல்றாரு. அதான் சொன்னாரு 13வது அதிகாரம், அதாவது மத்திய 13வது அதிகாரத்துல 52வது வருஷத்தை நான் வாசிக்கிறேன். அது ரொம்ப அழகா இருந்து அந்த வசனத்தை நான் வாசித்து அதுக்கு அர்த்தம் சொல்றேன். அப்போது அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்தை உபதேசிக்கப்பட்டு தேறிய வேத பாரகன், அதாவது பரலோக காரியங்கள் புரிஞ்ச ஒரு வேத பாரகன் எப்படி இருப்பான்னா எவனோ தன் பொக்கிஷாலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுத்து இருக்கிற வீட்டு எஜமான மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். இது ஒரு ஊமையா சொன்னாலும் இது உள்ள கருத்து என்னன்னா, ஒரு தேறின ஒரு மனுஷன் எதை வச்சு அவன் விளக்கம் கொடுப்பான்னா
பழையது புதியது அப்படின்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அதாவது ரெண்டுமே நமக்கு தேவை. புதிய ஏற்பாடு மட்டும் தேவையில்லைன்னு, அதாவது பழைய ஏற்பாட்டுல சில விளக்கத்துக்கு புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கலாம், இல்ல புதிய ஏற்பாட்டு ஒரு சில விளக்கத்துக்கு பழைய ஏற்பாடு, ரெண்டும் வேணும். ரெண்டும் இல்லாம ஒரு வேதம் சொல்லிக்க முடியாது. ரெண்டு புதிய ஏற்பாடு மட்டும் நம்ம ஏற்றுக்கொண்டு பழைய ஏற்பாட்டை நிராகரிக்கிற கூட்டமாக நம்ம மாறக்கூடாது. சரிங்களா? இதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள கூட்டம். இப்போ நம்ம 4வது பாயிண்ட் போகலாம். வேதாகமத்து தெளிவுனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேதாகமம் சிலர் பாடுகிறப்போ ஒரு கருகலா தான் தோணும். இது அவர் நமக்கு மட்டும் இல்ல, அங்க பேதுருவே சொல்றாரு பாருங்க. பவுலை குறித்து சொல்றாரு. 2 பேதுரு 3:14 பேதுரு பவுலை குறித்து சொல்றேன்னா, எல்லா நிருபங்களும் இவளை குறித்து பேசியிருக்கிறான், அவன் சொன்ன வகையில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அறியா இருக்குது. அதாவது பவுல் எழுதுறாரு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேதுருக்கே கஷ்டமா இருக்கான். ஆனால் சில காரியங்கள் படிக்கிறப்ப அப்படிதான் இருக்கும். அதாவது பேதுரு சொல்றாங்க. ஆனால் பைபிள் இருக்கிற ஒரு பியூட்டி என்னன்னா, நமக்கு வேண்டியது தெளிவா சொல்லிட்டாரு. அதுதான் ஒரு சில உதாரணம் மூலமா சொல்ல போறோம். சில காரியங்கள் கருகள் தான். ஏன்னா இப்ப டேனியல்ல போயிட்டு 2003 ராப்பகல்னாலும் வெளிப்படுத்துற மிருகம், கரடி, கெடிய மிருகம், அப்புறம் சிவிங்கி, இப்படி எல்லாம் வரும். இதெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கடுமையா இருந்தாலும், மனுஷனுக்கு என்ன தேவையா? மனுஷன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு மனுஷன் தன்னை தன்னோட பாவத்தை தொலைச்சிட்டு அந்த ரட்சிப்பின் வழியை தெரிஞ்சுக்கணும்னா அந்த காரியங்கள் ரொம்ப எளிமை தான் சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதாவது உதாரணமா நம்ம பார்ப்போம். இப்ப ரட்சிப்பு அப்படின்னா அது பாவ மன்னிப்புன்ட்டு பைபிள் ரொம்ப எளிமையா சொல்லிடுது. ஏன்னா லூக்கா 1:77 வாசிக்கிறப்போ ரட்சிப்பு அப்படின்னா அது பாவம், அங்க சொல்லுது பாவ மன்னிப்பாக ரட்சிப்பு அப்படின்ட்டு லூக்கா 1:77 சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லிடுது. சில காரியங்கள் கடினம், அதை பேதுருவே ஒத்துக்கிறாரு. பவுல் இருந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வேதம் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு ரட்சிப்பு அடைந்து, அதாவது மனுஷன் இந்த பாவ உலகத்துல மீட்கப்படணும்னா அதுக்குண்டான தெளிவான காரியத்தை பைபிள் பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லப்பட்டதுதான் வேதாகமத்தோட தெளிவு அப்படின்னு பாக்குறோம். ஆக இந்த ரட்சிப்பு அப்படின்னா பாவ மன்னிப்புட்டு லூக்கா 1:77 பார்த்தோம். இன்னொரு உதாரணத்தை பார்க்கிறோம். நம்ம யார் ரட்சிக்க போறோம்? இந்த உலகத்துல அநேக தெய்வங்கள் இருக்கு. நம்ம யார் ரட்சிக்க போறோம் அப்படின்னா மத்திய 1:20 பார்த்தா இயேசு என்று பெயர்வாக, ஏனில் அவர் தம் ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அப்போ பார்த்தோம் ரட்சிப்புனா நான் பார்த்தோம். ரட்சிப்பு பாவம் மன்னிப்பு. இது யார் ரட்சிக்க போறான்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இது யார் ரட்சிக்க போறான்னா அவர்னு சொல்லுது. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து போனதான் அவனுக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவர் தான் நம்ம பாவத்தை மன்னிக்கூடிய சக்தி படைத்துன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படிதான் நாம் ரட்சிக்கப்படும், எதுனா பாவம் எது பாவம்னா அது ஒரு அழகா சொல்லுது. இந்த இயேசுவோட உதாரணத்தை பார்த்துக்கலாம். மத்திய 19:17 வாசிச்சுன்னா அவர் அங்க சொல்றாரு, நீ ஜீவன்ல போனோமா, நீ பரலோகத்துக்கு போனோமா, கற்பனை கைக்கொள், அந்த 10 பிரமாணத்தை கைக்கொள்ளு, நீ ஜீவனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப எளிமையா இருக்கும். இது கஷ்டமே கிடையாது. அதே தான் வெளிப்படுத்துறது 22:14 சொல்லுது, அவருடைய கற்பனைப்படி செய்வர்களே பாக்கியவான்கள். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவன் தான் ரட்சிப்பு வழிக்கு போனான் அப்படின்னா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லிடுது. சில காரியங்கள் கடினமா இருக்குது, ஒத்துக்கிறேன். நான் மட்டும் ஒத்துக்கல, பேதுரு ஒத்துக்கிறேன். ஆனால் மனுஷன் உனக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்த இங்க நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடமா இருக்குது. ஏன் அப்படின்னா அங்க சொல்றாரு, அதாவது யோவான் 16:13 சொல்றாரு, சக்தி ஆவியானவர் அவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளாரோ வழிநடத்துவார். ஒரு மனுஷன் ஆண்டு ஏற்றுக்கொண்டா அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தா அவர் பாமர மக்கள் படிக்காதவங்க சரி இல்ல படித்தவங்க சரி அவர் வழிநடத்துவார். ஆனால் இந்த வேதம் அப்படின்னு படிக்காத மக்களுக்கும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீ நல்ல அறிவாளியை நீ படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணினா அதுக்கும் வேதாந்தத்துல வழி உண்டு அப்படின்றத நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய 4வது கருத்தாக இருக்கு. ஓகே, அருமையான ஒரு விளக்கத்தை நாம் பார்த்தோம். இந்த உலகத்திலே எந்த புத்தகத்தையும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் வேத புத்தகத்தை எல்லா மனிதர்களும் அவரவர்களுக்கு தகுதிக்கு ஏற்றார்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் வேதத்துடைய தெளிவான ஒரு அருமையான விளக்கத்தை நாம் பார்த்தோம். நீங்க இன்னைக்கு உலகத்துல சற்று உற்று நோக்கினா சாமானியன் ஆனாலும் சரி, ஒரு சிறிய பிள்ளை ஆனாலும் சரி, பெரியவர்கள் ஆனாலும் சரி, வயதானவர்கள் ஆனாலும் சரி, எல்லாருடைய கரங்களிலும் நம்மளுடைய வேதத்தை படிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் மற்ற புத்தகங்கள், மற்ற மதத்திலே நீங்கள் சென்று பார்ப்பீர்களானால், இதிகாசங்களானாலும் சரி, மற்றவர்களுக்கு அதனுடைய விளக்கத்தை அவர்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுகொள்ள முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட சாரார் மாத்திரமே அதை படிக்க முடியும் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் எல்லாருக்கும் அவர்கள் தேடக்கூடிய தெளிவை கொடுக்கக்கூடியது வேத புத்தகம் என்பதை அருமையாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்த 5வது கருத்துக்களாக நாம் பார்ப்போம். இந்த வேத புத்தகத்தை நாம் அப்படியாக படிப்பதா அல்லது வேத புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஏதாகவும் நம்ம ஒரு புத்தகம் புரியல அப்படின்னா உலகத்தில் நம்ம இருந்தால் அது ஏதாச்சும் ஒரு கைடை நம்ம தேடுறோம். அப்படி இந்த வேத புத்தகத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியாத நேரங்களில் நம்ம எந்த புத்தகத்தை அதுக்கு ஒப்பிட்டு அதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஏதாச்சும் வழிவகைகள் வைத்திருக்கிறாரா? இது ஒரு நல்ல கேள்வி.
இப்போ நான் பைபிளை பிடிக்கிறேன், எனக்கு புரியல, நான் எங்க போறது அப்படின்னு தான் கேள்வி. ஆனால் ஆண்டவர் நம்ம சும்மா விடல. ஆனால் ஒரு ஒரு நாட்டிலேயோ ஒரு தேசத்திலேயோ ஒரு அநியாயம் எழும்போது, இல்லை அந்த மக்கள் வழி தெரியாம தவிக்கிறப்போ அந்தந்த காலகட்டத்துல தீர்க்கதரிசி எழுப்புறாரு. நல்லா தெரிஞ்சு. ஏன்னா நீ வந்து எரேமியா காலத்துலும் சரி, ஏசாயா காலத்துலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த நீ பழைய ஏற்பாடு பார்த்தா ஒரு தீர்க்கதரிசி எழுப்பிடுவார். அது வந்து பாவத்தை கண்டிச்சு ஒண்ணுக்காக சரி, இல்லை ஒன்று நல்ல வழி நடத்துறதுக்காவது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பார். ஆக நமக்கு இந்த காலகட்டத்தில் யார் தீர்க்கதரிசி அப்படிங்கிறத நம்ம காலத்துல யோசிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு 2 ஏற்பாடுங்குது, பழைய ஏற்பாடுங்குது, புதிய ஏற்பாடுங்குது. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஏற்பாடு ஃபுல்லா விளக்கத்துக்கு வந்தது ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அது வேதத்துல சொல்லுது, அவர் தான் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. லூக்கா 7:28 வாசனா, யோவான் ஸ்நானகன் பார்க்கணும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை. ஆக யோவான் ஸ்நானகன் எதை பத்தி விளக்க வந்தார் அப்படின்னா, ஆண்டோட வழியை ஆயத்தப்படுத்த வந்தார். நம்ம எல்லாத்தையும் அந்த வசனம்லாம் சொல்லுது, நான் தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன் அப்படின்ட்டு அந்த வசனமே சொல்லுது. ஆக யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாருன்னா, அந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை படிச்சு அதை விளங்கி அதில் சொல்லப்பட்ட அந்த ஆண்டு முதலாம் வருகையை அவர் ஆயத்தப்படுத்துக்காக வந்தாங்க. என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீ பழைய ஏற்பாடுங்குது, புதிய ஏற்பாடுங்குது. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய எதிர்பார்த்தோம்னா ஆண்டோட 2ஆம் வருகை. இந்த ஆண்டோட 2ஆம் வருகையும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் விளங்கி கொள்ள நமக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. நீங்க அந்த தீர்க்கதரிசி யாருன்னு வேதத்தின் வழியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி எந்த நாட்டில் வருவாரு, எந்த நாட்டில் எழும்புவாரு, அவர் எழும்பி எந்த சபையில எழும்புவார், இது மட்டும் நமக்கு வேதம் தெளிவாக கொடுக்குங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய அந்த வசனங்கள் 12ஆம் அதிகாரத்துல, இது வந்து ஒரு விரிவான பாடம் தான். அந்த 12ஆம் அதிகாரத்தை பாக்குறப்போ ஒரு இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் விளக்க ஒரு தீர்க்கதரிசி வருவார். அது மட்டும் இல்ல, இந்த சபையில் தான் வருவார் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. அது யாருன்னு பார்த்தோன்னா வேற யாரும் இல்லை, எலஞ்சியோட் அம்மையார். நீங்க வெளிப்படுத்தல் 19:10 வாசினா கூட என்னதுன்னா, அதாவது இந்த இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்கதரிசியின் ஆவியா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன் இந்த எலஞ்சியோட் அம்மையார், அவர் வந்து ஒரு பெண்ணு வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாங்கன்னா பைபிள்ல அதுக்கு ஏராளமான உதாரணம் இருக்கு. ஏறக்கூடிய பைபிள்ல 5 பெண் தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஆக இவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு அத்தனை தகுதி இருக்கு. சரிங்களா? ஒரு தீர்க்கதரிசிக்கு உண்டான தகுதி என்னன்னா, அது அத்தனை தகுதியும் அந்த அம்மையாருக்கு பொருந்தும். இது ஒரு விரிவான பாடம் தான், இருந்தாலும் அப்படி ஷார்ட்டா நம்ம பார்க்கணும். சரிங்களா? அவங்க இந்த வெளிப்படுத்தல் 19:10 என்ன ஆகுதுன்னா, இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்கதரிசி ஆவின்னு சொல்லுது. அதான் இயேசு பற்றிய சாட்சினா நம்ம போய் சபையில கொடுக்குறோமே, அது இயேசு பற்றி சாட்சி இல்லை. நம்ம சபையில கொடுக்குற சாட்சி நம்ம பற்றி சாட்சி, நமக்கு வந்து கடவுள் தான் செஞ்ச சாட்சி. ஆனால் இயேசு குறித்து சாட்சி அப்படின்னா தீர்க்கதரிசி ஆவினா, ஆவியானவர் தீர்க்கதரிசி குத்தி யார் மூலியமா பேசுறாரோ அதான் தீர்க்கதரிசி ஆவி. அப்போ ஆவியானவர் தீர்க்கதரிசி யார் மூலமா பேசுறாருன்னா தீர்க்கதரிசி மூலமா தான் பேசுவாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியானா எலஞ்சியோட் அம்மையார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இதுதான் நீங்க இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா வந்து மல்கியா புஸ்தகம் 3:1 வசனம் அதான் சொல்லுவோம். ஆனால் இது யோவானுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி ஒரு வசனத்தை வச்சு டூயல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, 2 பேர் கூட பொருந்தும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சில உதாரணம். அப்போஸ்தலர் வந்து அந்த யோவேல் தீர்க்கதரிசனம் வந்து நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொன்னேன், கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊத்துவேன், அது இப்போது நடந்தேறுகிறார். அப்போ அந்த காலத்திலேயே அது நிறைவேறிச்சு, எதிர்காலத்தையும் நடக்க போகுது. சரியா? ஒரு தீர்க்கதரிசனம் வந்து 2 இடத்துல அங்க பொருந்துது. ஆக ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது 2 பேருக்கும் பொருத்தலாம். இதை வந்து யோவானுக்கும் பொருத்தி பார்க்கலாம். ஆனா நீங்க ஏன் நான் எலஞ்சியோட் அம்மையாருக்கு இந்த வசனத்தை பொருத்தணும் அப்படின்னா, யோவான் ஆண்டோட முதல் வருகையை ஆயத்தப்படுத்தினார். நல்லா தெரிஞ்சுக்கணும், முதல் வருகையை ஆயத்தப்படுத்த அவர் வந்தாரு. ஆனால் இங்க இவங்க பாத்தீங்கன்னா இந்த மல்கியா 3:1 1ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இங்க சொல்ல போற அந்த சம்பவம் வந்து 2ஆம் வருகை குறிச்சு. ஆக இந்த 2ஆம் வருகை குறிச்சு சொல்ல ஒரு தூதனை அனுப்புறேன்னா அது எலஞ்சியோட் அம்மையாருக்கு இந்த வசனத்தை தெளிவா நம்ம பொருத்தலாம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். சில ஏற்ப மனசு இல்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஆவியானவர் வந்து செய்வாரு, அந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. சில யோவானுக்கு போட்டா தப்பு இல்லை. ஆனால் யோவான் ஆண்டோட முதல் வரியை ஆயத்தப்படுத்தினாரு. அப்பதான் சொல்லுவார், நான் ஆண்டோட வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயாவை சொல்லப்பட்டது. அவர் வந்து அங்க லூக்காவை படிச்சாலும் சரி, மத்தேயுவை படிச்சாலும் சரி செட் ஆகுது. ஆக இந்த தீர்க்கதரிசனம்னா இது ஆண்டோட 2ஆம் வருகை. அது நல்லா சொல்லுது, உடன்படிக்கும் தூதரமான தம் ஆலயத்துக்கு தீவிரமா வருகிறார். இந்த 2ஆம் வருகை குறிச்சு இது பேசக்கூடிய வசனாக இந்த 2ஆம் வருகை ஆயத்தப்பட்ட தூதன் யாருன்னா அந்த எலஞ்சியோட் அம்மையாரை நம்ம தைரியமா இங்க இந்த இதுக்கு நம்ம புரிஞ்சு. ஆக
அந்த தீர்க்கதரிசி பத்தியும் வேதம் பேசுது. இன்னும் வெளிப்படுத்தல் 12 வாசினா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எந்த சபையில வருவாரு, எந்த நாட்டுல வருவாரு, எந்த காலகட்டத்தில் வருவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அது குறிப்பாக இந்த இளஞ்சோட்டமார் மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்றாரு. ஆக இவங்க ஏன் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே பாருங்க, அவங்க வேதத்துக்கு புறமாக பேசியே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க சொல்றாங்கன்னா மனிதரை அதிக வெளிச்சத்துக்கிட்டு சொல்லும் குறைந்த வெளிச்சம் என தனது கருத்து சொல்றாரு. என் கருத்து அதாவது ஒரு அதிகமான வெளிச்சம்னா ஆண்டவர் இயேசு கிட்ட கொண்டு போற எழுத்துக்கள், குறைவான வெளிச்சம் என்னோட எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எழுத்துக்களை பத்தி சொல்லுவாங்க. ரெண்டாவது, இவர் எழுதின எல்லாமே பைபிள் பேசதான் இருக்கும். அனாவசியமா வேற கருத்துக்கு அவங்க என்ன கொடுக்கல, பைபிள் வசனத்தை வச்சு அதுதான் விளக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் 2000 தரிசனத்துக்கு மேலாக அவர் தரிசனம் கண்டுக்கிறார். 72 புஸ்தகம் எழுதியிருக்கார் கடவுளை குறிச்சு. இது சாதாரண ஒரு பெண்ணால் நடக்கூடிய காரியம்னா ஆண்டவர் பேதை ஞானியா வைப்பார். யாரை ஒன்னாலும் பயன்படுத்தி அவர் விளங்கப்பார். ஏன்னா ஞானியை வச்சு எழுதிட்டா அவன் அறிவு இருந்துச்சுப்பா எழுதிட்டான் அப்படின்ட்டு மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அம்மையார் ஒரு 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. 3ஆம் கிளாஸ் படித்த அந்த பெண்மணி வச்சு ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு இவங்க எழுதின அந்த ஹெல்த் மெசேஜ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை பெரிய டாக்டர் படிக்கிறாங்கல்ல அந்த யூனிவர்சிட்டிலாம் பயன்படுத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதான் கடவுளால் முடியாத காரியங்கள் இல்லை. ஆக இவங்க 72 புத்தகங்கள் இருக்காங்க. இதை வச்சு 250க்கு மேலான புத்தகங்கள் வெவ்வேறு தலைப்புல இன்னைக்கு உலகத்துல அந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அமெரிக்காவில் இந்த உலகத்துல நீங்க பார்க்க போனா ஒரு டாப் மோஸ்ட் 7வது எழுத்தாளர் யாருன்னா இந்த அம்மையார் தான். அந்த அளவுக்கு ஒரு எழுத்து வல்லமை மிக்கவர். பைபிளை பத்தி அவர் அவ்வளவு எழுதியிருக்காரு. சரிங்களா? ஆக அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியா அவர் சொல்றதுன்னா வேதம், அதாவது அவங்க கருத்தெடுத்து இளஞ்சோட்டு அம்மையார் சொல்றாரு தயவு செய்து வேதம் சொல்கிறது, கர்த்தரை விதமாக சொல்கிறார் என்று மக்களுக்கு போதியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஆக இப்படி பாக்குறப்போ நம்ம அவர் ஒரு தீர்க்கதரிசியை எடுத்துக்கிட்டு நம்ம வேதத்தை படிச்சோம்னா மிக எளிமையாக வேதத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 2 நாளாகும் 20 சொல்லுது, அவருடைய தீர்க்கதரிசி நம்புங்கள் அப்போது சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுது. ஆக நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நம்பணும். அந்த நம்பினாதான் அவங்க புத்தகத்தை படிக்கணும். ஆக பைபிளை படிச்சு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது பைபிளை முதல்ல புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல ஜோடி போட்டு வாசிக்கணும். இதுவே நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு சமய காலத்தில் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ஒரு வசனத்தை நேரடியாக எடுத்து அதை அர்த்தம் பண்றதுனால தப்பா போயிடுது. இந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு இதுக்கு ஜோடி வசனம் சேடி வாசிச்சுன்னா அந்த கருத்து அழகா வந்துடும். ஆக இதை தான் அவங்க செஞ்சாங்க. நீங்க எந்த ஒரு ஆர்டிகல் படிங்க, ஒரு 7-8 ஜோடி வசனம் போட்டுவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கருத்து சொல்ல வருவாங்க. இப்படி சொன்னா அந்த கருத்து வேதத்துக்கு ஒத்து வரும். இதுதான் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக அந்த தீர்க்கதரிசி நம்புவோம், அவங்க சொல்ற எழுத்துக்களை படிப்போம். படிச்சா ரொம்ப தெளிவா காமிச்சிடும். அதாவது மனுஷ வாழ்க்கையில அவங்க தொடாத இடமே இல்லை. எந்த ஒரு பக்கம் எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி நீ சர்ச்சில் இருக்கணும், சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் வேலை என்ன அப்படின்னு அவங்க சொல்லாத காரியங்களே இல்லை. இது மட்டும் இல்லை, எல்லாமே தீர்க்கதரிசி பத்தி எழுதியிருக்காங்க, முற்புதாக்களை பத்தி எழுதியிருக்கிறாங்க. எல்லாமே அவங்க எழுதாத ஒரு விட்ட இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து காரியங்களும் கச்சிதமா வேதத்தின் வழியாக எழுதியிருக்காங்க. அதனால நம்ம அதை நம்ம நம்பணும். அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் சொல்லுது 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத ஜனங்கள் சீர்கட்டு போடுவாங்க. இதை நம்பாதனால தான் இன்னைக்கு உலகத்துல அநேக குழப்பங்கள் வருது. அதாவது இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுத்துருக்காங்க. அந்த தீர்க்கதரிசியை நம்ம விசுவாசிச்சு அவங்க எழுதின எழுத்துக்கள் படித்தோம்னா ஒரு ஒருமித்த கருத்து வரும். அதனால வேதத்தை எளிமையாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு கருகலான விஷயம் சொல்றது பேரு அந்த கருகலான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேதத்தை தெளிவடையலாம். விதமாக தெளிவடைஞ்சா நமக்கு பைபிள் படிக்கிறது ஒரு ஆர்வமே மேலோங்கி நிற்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மையான கருத்துக்கள். இன்னைக்கு உலகத்துல ஒரு பார்வை இருக்கிறது. அன்னைக்கு எப்படி யூதர்கள் கிட்ட இருந்துச்சோ அதே பார்வை தான் இன்னைக்கு உலகத்தின் கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்குது. அவர்கள்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் எல்லாத்தையும் ரொம்பவும் கடுமையாக கடைபிடிப்பார்கள். தீர்க்க தரிசனங்களை அவர்கள் நம்பாமல் போனார்கள். இன்னைக்கு உலகம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. உலக கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கவில்லை என்றால் அவருடைய வருகையை நம்ம என்ன பண்ணிடுவோம்? யூதர்கள் எப்படி கிறிஸ்துடைய வருகையை இழந்து போனார்களோ அப்படி நம்ம என்ன பண்ணிடுவோம்? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொடுக்கல 2வது வருகையில காணாமல் போயக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை நம்மால் இந்த பாடத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ள முடிகிறது. நல்ல அருமையான ஒரு பாடங்களை நாம் படித்தோம். இந்த பாடங்களை படிப்பதற்கு சுருக்கமாக ஒரு 4 பார்முலா என்னுடைய ஆசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பார்முலா உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 1:3 யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39 அந்த பார்முலா இருக்கிறது. என்ன அப்படின்னா ஒரு 4 காரியங்கள் தான். 1 கேட்கிறவர்கள். 1 எப்படி வரணும்? கேட்கணும். முதல்ல நம்ம கேட்கணும். 2வது வாசிக்கணும். 3வது ஆராய்ச்சி செய்யணும். 4வது
கைக்கொள்ளும். இந்த 4 ஃபார்முலாவை நாம் வைத்து வேதத்தை படிப்போமானால் நாம் வேதத்தில் தேறினவர்களாக, வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக, அந்த வருகையை சந்திக்கக்கூடியவர்களாக, 2வது முறை பரலோகத்திலே நாம் ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். இப்படிப்பட்டதான பாக்கியத்தை தேவன் பார்த்துக் கொள்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். நன்றி.